களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை தாயின் கருவயிற்றிலே உருவாக்கினவர், நம்மை படைத்து பராமரித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேச விரும்புகிறார். ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்களோ அதிலும் மேலான பாசம் வைத்திருக்கிறவர் தான் நம்முடைய அருமை ஆண்டவர். அவர் நம்மோடு கூட நாளிலே பேச விரும்புகிறார். அவர் பேசுகிற வார்த்தை நல் அறிவுரையாயிருக்கலாம், ஒரு ஆசீர்வாதமான வழிகளாக இருக்கும், நல்வாழ்வுக்கு வழிகாட்டுவதாக இருக்கும், நிலை வாழ்வு தருவதாக இருக்கும். எனவே இந்த அருமையான வேளையிலே அவர் பேசும்படியாக நாம் கேட்போம். ஆண்டவரை நீர் பேசும், உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் உம்முடைய பாதம் அமர்ந்திருக்கிறோம் என்று கேட்போம். ஒரு நிமிடம் கடந்து வருவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆன்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ எங்களோடு கூட பேசும். எங்கள் உள்ளத்தின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆய்ந்திருக்கிறவர், எங்கள் மேல் பரிவிறக்கம் கொண்டு என் தேவன் நீர் எங்களுக்காக கடந்து வந்தீர். விண்ணகம் விட்டு மன்னகம் கடந்து வந்தீர். எங்களுக்காய் மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு இயேசுவே, இப்பொழுது எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வாய் நிலை வாழ்வாய் கடந்து வரட்டும். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இந்த விடுதலை நேர நிகழ்ச்சிகளே ஆவலோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். யாரெல்லாம் இறை வார்த்தையின் மீது ஆவலோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் பார்த்து வருகிறார்கள். இறை வார்த்தையின் மீது ஆவல், அவர்கள் இந்த விடுதலை நேர நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். மற்றவர்கள் பார்ப்பதில்லை. ஆண்டவர் இந்த விடுதலை நிகழ்ச்சியிலே இறைவசன வார்த்தையிலே கொடுக்கும்படித்தான் நியமித்து செயல்பட்டு நடைபெற்று வருகிறார். பார்ப்பது, ஆனால் அநேக மக்கள் காண்பதில்லை. எல்லாரும் பார்க்கணும். அவருடைய திருவிழம் எல்லா மக்களும் மீட்பு பெறவும் உண்மையை இறை வார்த்தையை அறிந்துணர வேண்டும் என்று விரும்பித்தான் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், செயல்படுத்தி வருகிறார். அதை நாம் பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். சார், இந்த நாளிலே ஆண்டவருடைய வசன வார்த்தைகளை கேட்க அவளோடு கூட அமர்ந்திருக்கிற உங்கள் மத்தியிலே ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு என்ன தெரியுங்களா? அவருடைய முகத்தை நாம் தேடணும். ஆண்டவர் முகத்தை தேடுவோம் என்கிற ஒரு செய்தியைத்தான் இப்போ ஜெப வேளையிலே தூய ஆவியானவர் உணர்த்தி இருக்கிறார். ஆண்டவர் முகத்தை தேடுவோம் என்று பார்க்கிற பொழுது என் அன்புக்குறவர்களே, அது உண்மையாகவே ஒரு உணர்வுபூர்வமான நிலைத்தான். ஆண்டவர் முகத்தை நாம் தேடணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவருடைய முகத்தை தேடணும். இது வித்தியாசமான கருத்து. ஆண்டவரை தேடுகிற நிலையிலே அவருடைய முகத்தை தேடுகிற காரியங்கள் மிக அற்புதமானது. அவருடைய முகத்தை தேடும் பொழுது விசித்திரமான நிலையிலே நம்முடைய ஆன்மாவிலே சரீரத்திலே பெரிய காரியங்களை நாம் அவர்கள் உள்ளுணர்வே கடந்து போக முடியும். அவர் முகத்தை பார்க்கணும். இந்த திருப்பாடல் ஆசிரியர் பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்படுகின்ற அவர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள், அவர்கள் தன்னுடைய வாழ்வினாலே தன்னுடைய வாழ்க்கையிலே
ஆண்டவருடைய நிலையை எப்படி உணர்ந்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது திருப்பாடல் 27 8வது வசனம், திருப்பாடல் 27 8வது வசனம் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது. அதில் பாருங்கள், அவர் புறப்படு அவரது முகத்தை நாடு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம், என்றது என் உள்ளம். பாருங்க எப்படி, புறப்படு அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன், உமது முகத்தையே நாடுவேன். பார்த்துக்கணும், அந்த அவருடைய உள்ளம் அப்படி சொல்லுதான், புறப்படு போ. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது இல்லைங்களா? தூய ஆவியை பெற்றிருக்கிற அந்த திருப்பாடல் ஆசிரியருடைய உள்ளம் அப்படியான ஒரு வார்த்தை சொல்லுகிறது, புறப்படு புறப்படு அவரது முகத்தை நாடு என்று அவருடைய உள்ளம் சொல்லுகிறது. நான் ஆண்டவரே முகத்தை நான் தேடி வருகிறேன் என் உள்ளம் சொல்லிவிட்டது, அதனால் நான் வருகிறேன் என்று அந்த திருப்பாடல் சொல்லுகிறார். அந்த அடுத்த வசனத்தை பார்க்கிற போது அதில் அங்க சொல்லுகிறார், பாருங்கள், உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும், உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும் சொல்லுகிறார். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும் சொல்லுகிறார். அப்போ மறைக்காதபடி இருக்குதான் அங்கே கேட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு கருவுகளே, ஒவ்வொரு வசன வார்த்தையை நாம் படிக்கிற பொழுதெல்லாம் மிக அற்புதமான ஒரு கருத்தாக இருக்கிறது. இதை நான் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, அவரது முகத்தை மறைக்காதன்னு சொல்லுங்க. அந்த 8ஆம் வசனத்துக்கு மேலே விட்டு நீ படிப்பீங்களன்னா உங்களுக்கு அருமையாக இருந்திருக்கும். நீ தனியாக வச்சுட்டு இருக்கிறீங்க, அப்புறம் படிங்க. அந்த 27ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்துக்கு மேலிட்டும் படித்து பார்க்கணும், அது கீழிட்டு அந்த 9ஆம் வசனத்துக்கு கீழிட்டும் படித்து பாருங்கள். அச்சோ, அந்த திருப்பாடல் ஆசிரியர் எந்த அளவுக்கு எப்படிலாம் சொல்லி கொண்டு வருகிறான்னு பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் அப்படி இதை வரும். பிரியமானவர்களே, நாம் அப்படியாய் தேடணும், ஆண்டவரை தேடணும். பிரியமானவர்களே, இந்த 2 உள்ளம். நான் அந்த திருப்பாடல் ஆசிரியர் தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் அப்படி சொல்லுகிறார், உம்முடைய ஆண்டுடைய அடிமையாக இருக்கிற, அவருடைய வேலைக்காரனாக இருக்கிற நானும் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே ஆண்டவரை பார்க்கணும், அவருடைய திருமுகத்தை பார்க்கணும் என்று கடந்து போவேன். 3 மணிக்கெல்லாம் எழுந்து அவருடைய சமூகத்திலே போயிட்டு, அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அப்படி அதிகாலை வேளையிலே அவருடைய திருமுகத்தை நான் தேடி போவேன். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே அப்படித்தான் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை தேடணும். இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது, அவர் முகத்தை பார்க்கிற பொழுது எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே. அவருடைய திருமுகத்தை பார்க்கிற பொழுது மிக கரிமான கருத்தாக இருக்கும். அதே திருப்பாடலில் நீங்கள் பார்க்கணும், 27ஆம் வசனத்தில் நீங்கள் படித்தீங்களா, அந்த 4 படித்தீங்களா, அந்த 8க்கு மேலே படிங்கன்னா 4வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. அதில் 4வது வசனத்தை படித்து பாருங்க, என்ன கருத்துக்களை பாருங்க. நான் சொல்ல இருக்கும், நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். என்ன அருமையா அந்த ஆசிரியர் பார்க்கணும். பிரியமா, நான் ஆண்டவருக்கு ஒரு விண்ணப்பம் செய்தேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். என்ன கருத்து என் அன்புக்குரியவர்களே. இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறது யாரும் இல்லை, அவர் சொல்லுகிறார், இன்று நீங்களும் நானும் இப்படிப்பட்ட நிலையை கடந்து வரணும். இப்படிப்பட்ட நிலையில் கடந்து வருகிற எப்படி இருக்கும் பார்க்கணும் இருக்கும். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இல்லைங்களா? ஆண்டவருக்காக
எனக்கு இந்த பைபிளுடைய ஒவ்வொரு வசனங்களையும் படிக்கிற பொழுது சில இறைவாக்கினர்களை கூட நான் இணைந்து கொள்ளுகிற நிலையில் ஓடிக்கொண்டிருப்பேன். திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிற பொழுது அவரோடு கூட இணைந்து அவரோடு கூட இருக்கும். ஏன்னா பைபிள் சொல்லும், அழுவாரு கூட அழுங்க, சிரிப்பாரோடு கூட சிலிங்கன்னு சொல்லியிருக்கிற வடிவே புகதை பண்ணோம். நானும் அவர்களோடு கூட இணைந்து கொண்டு நாம் எல்லாரும் அந்த பைபிளை படிக்கும் பொழுது அவர்களோடு கூட இணைந்தவர்களாக நாம் ஆண்டவரை கடந்து போகணும். திருப்பாடல் ஆசிரியர் அப்படி சொல்லுகிறார், நான் ஆண்டவரின் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அந்த ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்கும்படி வேண்டினேன் என்று அவர்களுக்கும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். ஆண்டவரை அழகை நான் காண்டவரும் எத்தனை நேரம் உம்முகம் பார்க்கணுமே, அழகை ரசிக்கணுமே. அப்படியே அந்த தாடி மீசையெல்லாம் அப்படி பார்க்கணும். இந்த திருப்பாடல் அந்த உன்னத இனிமைமிகு பாடலில் நீங்கள் எடுத்து குறித்து வச்சுக்கிட்டீங்க. அந்த இனிமைமிகு பாடலில் 5ஆம் அதிகாரத்தில் 10-16 வசனத்தை நீ படிப்பேனாக்க அந்த இனிமைமிகு பாடல் ஒரு காதலனை குறித்து சொல்லுகிறார். காதலன் காதலியாக கொண்டு வந்து சொல்லுகிறார். மணவாளன் மணவாட்டி, காதலன் காதலி, மணவாளன் மணவாட்டி அப்படின்ற நிலையிலே அங்கே ஒரு பாடலை குறிப்பிடுகிறார். அது கொடுக்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில் 10-16 வசனத்தை நீ படிச்சுனாக்க அவ்வளோ பயங்கரமாக அதில் சொல்லப்பட்டிருக்கும். நான் சில வேலையில் எடுத்து படிச்சுனாக்க அது மணிக்கணக்காக எடுத்து அப்படியே படிச்சுக்கிட்டு உலகையே மறந்துட்டு இருப்பேன். ஆனால் இப்போ அப்படி முடியறதில்லை. ஏன்னா ஊழியத்தின் பாதி அதிகமாக முடியதில்லை. அந்த அதில் சொல்லணும், முகம் பார்க்கணுமே, அழகை ரசிக்கணுமே, பாதம் அமரணுமே, சித்தம் செய்யணுமே, எனது மணவாளரே, என்னிதய ஏக்கமே. அவர் முகத்தை அப்படியே பார்த்த உலகம் பார்த்து போயிட்டுக்கலாம். சரி, என் அன்புக்குறவுகளை நான் இப்படி சொல்லுகிற பொழுது நானே எல்லாருக்கும் அப்படி கொண்டு வந்து ஆண்டவருடைய முகத்தை நாம் தேடுகிற பொழுது முதலில் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும், அவருடைய இறை பிரசன்னம் அவரோடு கூட ஐக்கியமாக்கின்றது தான். உலகையை மறக்கின்ற ஒரு நிலைத்தான். அதான் திரும்ப உலகையை நாம் மறக்கணும். உலகை மறந்து அவரோடு கூட நாம் இருக்கின்ற ஒரு தெய்வீக பிரசன்னம் அவருடைய முகத்தை அப்படியே பார்க்க பொழுது நான் கடந்த நாட்களிலே இந்த அருட்சகோதரிக்கு தியானம் கொடுத்துட்டு இருக்கோம். கார்மேல் தியான ஆசிரமத்திலே அருட்சகோதரிக்கு தியானம் கொடுத்துட்டு அங்கே அருட்சகோதரிக்கும் போது ஒரு சகோதரி நற்கருணை ஆண்டை வந்து உட்கார்ந்தாங்க. நற்கருணை ஆண்டை உட்கார்ந்துக்கிட்டு அந்த அவர் அப்படியே கண்ணே கண்ணு மூடவே இல்லை. அவங்க பாட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு நான் தூரமாக இருந்தேன், அவர் தூரமாக பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கேன். இந்த அப்படி இருந்து அவங்க சில வேளையில் அப்படியே அவங்க ஃப்ரண்ட்டில் அப்படியே உட்காந்து சிரிக்கிறாங்க. உள்ளத்தின் ஆழத்தில் சிரிக்கிறாங்க. அப்புறமேல புன்னகை காட்டுறாங்க. அப்படியே தன்னுடைய உள்ளத்தெல்லாம் காட்டுறாங்க. நான் நினைச்சேன், இந்த சகோதரி எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட ஐக்கியமாயிருக்கிறாங்கன்னு பார்த்து நினச்சிட்டேன். அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. என் அன்புக்குறவுகளே அப்படியே பார்த்துக்கிட்டு சிரிக்கிறதும் அப்படியுமா இருக்கிறாங்க. அவங்க யாரும் இல்லை, அந்த அவங்க உலகத்தை மறந்து இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி யார் இருக்காங்க அவங்களுக்கு இல்லை. இயேசுக்கு முன்னாடி நற்கரண்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்படியே உலகமாக இருக்காங்க. என் அன்புக்குறவுகளை இன்று பார்த்தினாக்க எல்லா ஆலயத்திலும் பெரும்பாலும் பெரிய ஆலயத்திலாம் பார்க்கும் பொழுது நற்கரணைகள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. நற்கருணை ஆராதனை படம் வைத்திருக்கிறார்கள். நாம் கடந்து போகணும். அந்த சகோதரி போல நாம கூட நான் அப்படி உள்ளத்தில் ஒரு ஏக்கம் கொண்டு வந்தேன். இப்படிலாம் நாம் கடந்து வந்து எப்படி இருக்கும்? திருப்பாடல் ஆசிரியர் அப்படி பண்ணாங்களே, இந்த சகோதரி இப்படி பண்ணாங்களே, இந்த பிரதர் இப்படி பண்ணாங்களே, நாம் ஏன் செய்யக்கூடாது என்று ஒரு எண்ணத்தில் கூட நாம் கடந்து வரணும். பார்க்கணும் பிரியமானவர்களே. அந்த அப்படியே உலக மறந்து கடந்து வந்துட்டு இருந்தாங்க. இதை நான் நினைக்கிற பொழுது மோசே நினைச்சு பார்க்கிறேன். 40 நாட்கள் அங்கே மலை மேலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து கடந்து வந்தார். அவருடைய முகமெல்லாம் அப்படியே பிரகாசகமாக மாறியது என்று நாம் தெய்வ திருவிழத்தில் வாசிக்கிறோம்.
40 நாள்கள் ஆண்டவருடைய முகத்தை பண்ண அவர் இறங்கி வருகிற பொழுது அவருடைய முகத்தை பார்க்க கூட எல்லா மக்களும் மறைந்து போனார்கள் என்று. அவருடைய முகத்தின் பிரசன்னம் நம்மளை கடந்து வருகிறது. அது துக்கத்தின் காரியங்களெல்லாம் மாற்றிவிடும், துயரத்தின் காரியங்களெல்லாம் மாற்றிவிடும், வேதனையின் காரியங்களெல்லாம் மாற்றிவிடும். பிரைஸ் தி லார்ட். அந்த கருத்தில் நான் ஒரு கருத்தை நான் சொல்ல வருகிறேன். ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது மீட்பு உண்டாகும் என்கிற முதலிலை நான் கொண்டு வருகிறேன். திருப்பாடல், ஆண்டவருடைய திருமுகத்தை பார்த்தா மீட்பு உண்டாகும். திருப்பாடலில் 80வது திருப்பாடல் 80லே 19வது வசனத்துடைய அந்த பிற்பகுதியை நாம் பார்க்கும்போது மீட்பு அந்த விடுதலை உண்டாகுவதே அங்கு நாம் பார்க்க முடியும். படிக்கலாம். நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முக ஒளியை காட்டியருளும் என்று அங்கு திருப்பாடல் சிலர். நாங்கள் விடுதலை, ஒரு மீட்பு பெறுமாறு உம்முடைய முக ஒளியை காட்டியருளும். அந்த முக ஒளியை பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு விடுதலை உண்டாயிருக்குமா பிரியமானவர்களே. அதனால் தான் இந்த நாளிலே தூய ஆவியான இந்த வார்த்தையை உணர்த்துகிறார். ஆண்டவருடைய முகத்தை தேடுங்கள், ஆண்டவருடைய முகத்தை தேடுங்கள் என்கிற ஆண்டவர் தானே தூய ஆவியான உணர்த்தி இந்த செய்தி கொடுத்திருக்கிறார். தேடணும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு விடுதலை வேண்டுமென்றால், ஒரு மீட்பு வேண்டுமென்றால் அவருடைய திருமுகத்தை நாம் பார்த்து தேடி கடந்து போகப்பட வேண்டும் என்று பார்க்கணும். அவருடைய திருமுகத்தை நாம் பார்க்கிறோம் என்று பார்க்கணும்னாக்க முகத்தை ஒளியையும் காட்டியலும் என்று சொல்லுகிறார். முகத்தை எனக்கு காட்டியலும் சொல்லுகிறார். அதில் நீங்கள் பார்க்கணும். அந்த ஒவ்வொரு வசனத்திനും பார்க்கிற பொழுது அந்த திருப்பாடலை 80வது திருப்பாடலை 19வது வசனம் படித்தவங்களவா அந்த பாடல் ஆசிரியர் திரும்பி சொல்லியிருக்கிறார். 3வது வசனத்தை படித்து பாருங்க, அதுல எப்படி சொல்லியிருக்கிறார். அது 3வது வசனத்தில் 7வது வசனத்தில் படித்து பாருங்க, அதுலேயும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே என்னை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும் என்று. எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும் சொல்லுகிறார். என் முக ஒளியை காட்டியருளும் சொல்லுகிறார். என் அன்பு கேறுகளை பார்க்கணும். என்னை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும் என்று சொல்லுகிறார்கள். அந்த பாடல் ஆசிரியர் திரும்ப சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? இன்று நீங்களும் நானும் அவருடைய முகத்தை, ஆண்டவரே உம்முடைய முகத்தை காட்டியருளும் சொல்லப்பட வேண்டும். அவருடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் மீட்கப்பட வேண்டும் என்றால் முகத்தை பார்க்க வேண்டும், தேட வேண்டும். இது நான் சொல்லுகிற பொழுது சக்கேயுவை கொண்டு வருகிறேன். அவர் எப்படி சக்கேயுவை கொண்டு வருகிறேன், அவர் எப்படி கடந்து வந்தார் என்று பார்க்க முடியும். பிரியமானவர்களே, சக்கேயு ஆண்டவருடைய முகத்தை, ஆண்டவரை தேடி கடந்து வந்தார் என்று, ஆண்டவரை தேடி வந்தார். அவர் வரித்தண்டோரின் தலைவர். அவர் வரித்தண்டோரின் தலைவர். எத்தனை பேருக்கு தலைவராக இருந்தார் எனக்கு தெரியல, பார்க்கல. வரித்தண்டோரின் தலைவர். ஆனா மனுஷன் குள்ளமான மனுஷன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வழியா வருகிறார், இயற்கைக்குரிய வழியா இருக்கிறான். கேட்ட உடனே இவர் ஓடி போறார், போய் பார்க்கிறாரு. ஒரே கூட்டமா இருக்கிறது, ஒரே கூட்டமா இருக்கு. இந்த மனுஷனும் ஒரு குள்ளமான ஒரு மனுஷன், இந்த ஒரு மனுஷனும் குள்ளமான மனுஷன். அப்படி எப்படி பார்க்க முடியும்? இப்படி எட்டி பார்க்க முடியுமா? முடியாது. அதனால அந்த கூட்டத்தில் முன்னாடி ஓடி போகிறார், ஓடி போயிட்டு ஒரு மரத்தின் மேலே ஏறுகிறார். என் அன்புக்குறவர்களே, அதாவது வரித்தண்டோரின் தலைவர். அவர் வரித்தண்டோரின் தலைவன். ஒரு தலைவன் ஓடுவது எப்படி? ஒரு மரத்து மேலே ஏறுவது எப்படி? ஏன்? எதற்கு? தாகம், பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இன்று நம்முடைய சமூகத்தில் அப்படி கொண்டு வரணும். பிரியமானவர்களே, சக்கேயு மனிதன் லூக்கா நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரத்திலே தான் அந்த சக்கேயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதையும், அந்த 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் நீங்க படிச்சு பாருங்க. அந்த மனிதனுடைய உள் உணர்வுகள், தேடுதல் என்கிற உள் உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்கள். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்த
கொண்டிருந்ததால் மக்கள் திரளாக கொண்டிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சகேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். அவரே தான் பார்க்கணும். அவர் முன்னே ஓடி போய் காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற உள்ளார்ந்த உணர்வு எண்ணங்கள். இயேசு அந்த பக்கம் வந்தார். பார்க்கணும், சக்கேயை பார்த்து இறங்கி வா என்று சொன்னார். இறங்கி வா என்று சொல்லி அந்த வீட்டுக்கு சென்று அங்கே போகிறார். என் அன்புக்குறவர்களே, வீட்டுக்கு சென்று அங்கே வீட்டுக்கு செல்லுகிற பொழுது சக்கேயு தன்னையே மறந்து ஒரு பாவறிக்கை செய்கிறார். பாவத்தை ஏற்று மனவருந்தி அறிக்கை செய்கின்ற ஒரு நிலை உண்டாகிறது. என் அன்புக்குறவர்களே, ஏசியா புத்தகம் 59ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால், ஏசியா புத்தகம் 59ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்றால், அதிலே முதல் 2 வசனம் மிக தெளிவான ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய முகத்தை நான் பார்க்கப்பட வேண்டும் என்றால், அதில் சொல்லுகின்ற கருத்து, நாம் பாவ வாழ்க்கை வாழ்கிற பொழுது அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. வசனம் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவருடைய கைகள் குறுகிவிடவில்லை. உங்கள் ஜெபங்களை கேட்கக்கூடாது. ஆண்டவருடைய காதுகள் செவிடுமாடவில்லை. மாறாக உங்கள் பாவங்களும் உங்களுடைய அக்கிரமங்களும் உங்கள் தீட்சிகளுமே ஆண்டவருக்கும் உங்களுக்குமே பிரிவினை உண்டு பண்ணது. அவர் முகத்தை மறைத்து விடுகிறது. பாவம் தான் மறைத்து விடுகிறது என்று சொல்லுகிறது. அந்த வசனம் நீங்க குறித்து படித்து பாருங்க. அப்போ சக்கேயு அங்கே தன் பாவங்களுக்கு தேடுகிறார், அறிக்கை செய்கிற பொழுது என் அன்புக்குறவர்களே, அந்த 9வது வசனம் சொல்லுகிறது. அந்த லூக்காஸ் நட்சத்திலே 19ஆம் அதிகாரத்திலே நீ பார்ப்பினால் சக்கேயுடைய வீட்டிலே அந்த தன் பாவத்தை அறிக்கை செய்கிற பொழுது ஆண்டவரே, நான் இப்படிலாம் செய்திருந்தாலும் அப்படின்னு சென்றால் ஏற்றுக்கொண்டு மனவருதி. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றே உன் வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். 9வது வசனம், இன்றே உன் வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் முழு உள்ளத்தோடு கூட தேடுகணும். ஒரு குற்றம் குறை இருந்தால் அந்த பாவத்துக்காய் மன வருந்தனம் பிரியமானவர்களே. அப்பொழுது அவருடைய திருமுகத்தை நாம் தர முடியும். எரேமியா புத்தகத்திலே 29ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது அந்த 13வது வசனம் சொல்லிக் கொடுக்கின்ற கருத்து உண்டு என்று பிரியமானவர்களே. நீங்கள் என்னை தேடுவீர்கள். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது, நீங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுகிற பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஒரு மீட்பராக கண்டடைவீர்கள், விடுதலை நாயகராக கண்டறிவீர்கள், குணமாக்குற ஆண்டவராக கண்டறிப்பீர்கள் என்று அங்கே சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் முழுவதோடு கூட தேடுகிற பொழுது என் திருமுக சாயலை பார்ப்பீர்கள், அப்பொழுது உங்களுக்கு மீட்பு உண்டாயிருக்கும். என் திருமுகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், அப்பொழுது உங்களுக்கு விடுதலின் ஆசிரியர் ஒளி பிரசன்னம் உங்களுடைய எல்லா தீமையிலிருந்தும் மாற்றி போயிடும் தான் சொல்லி கொடுக்கிறது. என் அன்புக்குறவர்களே, நாம் சிந்திக்கணும். ஆண்டவர் முகத்தை தேடுங்கள் என்கிற செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முகத்தை தேடுங்கள் என்று பார்க்கிற பொழுது, பாவ நிலையிலே வாழ்கிற பொழுது அவருடைய திருமுகத்தை நான் பார்க்க முடியாது. அந்த ஜெப வேளையின் போது ஒரு சகோதரன் அவன் கண்ணீரோடு கூட ஜெபிப்பதை ஆண்டவனுக்கு தரிசனத்தோடு கூட வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த சகோதரன் தன் வாழ்க்கையிலே பாவமான வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடிந்தான். அவன் இந்த ஏசியா 59ஆம் அதிகாரம் நான் சொன்னேன், அதை அப்படியே சொல்லிவிட்டேன். அந்த வசனம் அவனுடைய காதுக்குள் ஓடி போய் அவனுக்குள் உணர்ந்தப்பட்டதான் அவன் கண்ணீரோடு கூட அவன் ஜெபித்திருக்கிறான். நான் அந்த வசனத்தை நான் மீண்டும் உங்கள் மத்தியிலே படிக்கலாம் என்று விரும்புகிறேன். பெரியமகளே, ஏசியா 59ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த நிலை அந்த மகன் உணர்ந்திருக்கிறான். உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவிசாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. பாவ வாழ்க்கையிலே வாழ்கிறார்.
அவருக்கு அவர் முகத்தை மறைத்துள்ளன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த சகோதரன் கண்ணீர் விட்டு அழுதான். பார்க்கணும். அந்த சகோதரன் மட்டுமல்ல பிரியமானவர்களே, எல்லா மக்களும் பாவ வாழ்க்கையில் வாழ்கிற எந்த ஒரு மகனுக்கும் ஆண்டவருடைய திருமுகத்தை பார்க்க முடியாது. ஆண்டவருடைய திருமுகத்தை அது அந்த பாவம் தடை அப்படியே மறைத்துவிடும். அவருடைய ஆண்டவருக்கு ஆண்டவர் முகத்தை அவருக்கு மறைத்துள்ளன. யாரு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்து எனது மறை அந்த பாவம் அப்படியே ஒரு ஸ்கிரீன் மாதிரி அப்படி மறைத்து விடும். அந்த ஸ்கிரீன் போகணும். அந்த ஸ்கிரீன் போகப்பட வேண்டுமென்றால் சக்கையை போல நாம் கேட்கணும். சக்கையு அவராகவே சொல்லுகிறார், ஆண்டவரே நான் இப்படி இருந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கணும். தன் பாவத்தை உள்ளத்தின் உணர்ந்து பாவ அறிக்கை செய்கிற பொழுது அந்த ஸ்கிரீன் அவுட் ஆகும். அந்த பாவத்தின் ஸ்கிரீன் அவுட் ஆகும். ஆண்டவரை நான் பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். அவர் இன்றும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை அவருடைய திருமுகத்தை நாம் தேட வேண்டும். ஆண்டவருடைய திருமுகத்தை தேட வேண்டும். ஆண்டவருடைய திருமுகத்தை தேட வேண்டும். அப்பொழுது மீட்பு மட்டுமல்ல, பாவத்திலிருந்து மீட்பு மட்டுமல்ல, பலவிதமான பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீரிலிருந்து ஒரு மீட்பு பெருளாய் இருக்கின்ற பிரியமானவர்களே. ஏன்? எப்படி? அவருடைய ஆசீர்வாதம் அப்படியே நமக்கு வரும். சக்கையை சொல்லுகிறது போகும்போது, சக்கையை விட்டு சொன்ன இன்றே உன் வீட்டுக்கு மீட்பு உண்டாயிட்டு. அந்த மீட்பு உண்டாயிட்டுன்னு சொல்லும்போது நாம் அதில் அவரும் சொல்லலை. அவன் வருத்தன்றின் தலைவன், பணம் நிறைய இருந்திருக்கலாம், வசதி வாய்ப்பெல்லாம் இருந்திருக்கலாம், ஆனால் நிம்மதி இருக்க முடியாது. நிம்மதி வாழ்க்கையில் இருக்க முடியாது. இந்த நிம்மதியை கொடுக்கிறவர் யார்? அவர்தான். நாம் பார்க்கிறோம், யோவானிலே பார்க்கிற பொழுது இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியை சொல்கிறார். நான் வைத்திருக்கிறேன். இந்த உலகம் கொடுக்க முடியாத பணமோ படிப்போ அதிகாரமோ அந்தஸ்தோ கொடுக்க முடியாத ஒரு அமைதியை நான் வைத்திருக்கேன் சொல்லுகிறார். அந்த அமைதி நம்முடைய வாழ்க்கைக்கு வரப்பட வேண்டும் என்றால், அந்த அமைதியின் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் நம் பாவங்களை மாற வேண்டும். சக்கை அதை செய்தார். சக்கை செய்தனாலே அங்கே மீட்பு உண்டானது. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் ஒவ்வொன்றும் பார்க்கணும் பிரியமானவர்களே. அது அப்படி இல்லாமல் நாம் இது உலகப்புறமான நிலைகளே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை அனுபவிக்கப்பட வேண்டும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், என்ன எப்படி பாடினார் அப்படி. அந்த மாதிரி நம்மளாம் கடந்து வரணுமே. என் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அந்த தடைகள் நீங்கி ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது அவருடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வாழ்க்கைக்கு வருகிறது என்பதை குறித்து தெய்வீக திருவிழம் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறது என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தூயாவினை என்னென்ன உணர்த்துகிறாரோ அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தயவுசெய்து எடுத்து படித்து பாருங்கள். திருப்பாடல் 67ஆம் அதிகாரத்திலே நான் நினைக்கிறேன். திருப்பாடல் 67ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே அங்கே திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது நமக்கு தூண்டுகின்ற ஒரு செயலாக இருக்கணும். கடவுளே என் மீது இறங்கி எனக்கு ஆசீர் வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக. அந்த 67 என் அன்புக்குறளே, நானும் படிப்பறிவில்லை, அது குறைவாக படித்துதான் பைபிள் எடுக்காத ஒரு மொழிதான். ஆனால் தூய ஆவி கடவுள் என்னை அழைச்சி இப்படிலாம் கொண்டு வந்தது எனக்குள்ளாக சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். வசனத்தை ஒவ்வொன்றும் பார்க்கிற பொழுது எங்கெங்கே போயிட்டே இருக்கும். அதில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இந்த 67வது முதல் வசனத்திலே, கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உமது திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக. இந்த எல்லாம் பைபிள் எடுத்துருக்கிறீங்க தானே, அது எடுத்து இதெல்லாம் வச்சுக்கிடுங்க. ஒரு பாடமாக போட்டு லெசனாக போட்டு இதை பிரசங்கம் கொண்டு போகிறது கிடையாது. எடுத்துக்கணும். கடவுளை எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராகன்னு சொல்லுது. திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அந்த கீழே இருக்கிற வார்த்தையை மேலே போட்டு, மேலே இருக்கிற வார்த்தையை கீழே போட்டு பார்க்கலாம். என்னது? திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கீழே இருக்கிறது 2 வார்த்தை, மேலே இருக்கிற 2 வார்த்தை கீழே போட்டு பாருங்க. இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா,
இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. ஆண்டவரே, அந்த முகத்தை பார்த்த உடனே அதான் திருமுக ஒளியை எம்மீது வீசிடுவீராகன்னு சொல்லிட்டு, கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராங்க. இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. என் அன்பு கூறுகளே, கடந்து அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து, அப்படியே அவர் திருமுகத்தை பார்த்து அப்படியே கரம் விரித்து இறங்கும் ஐயான்னு பாடுனா எப்படி இறங்கி வரும் அவருடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வசனத்தை பார்க்கணும். என் அன்புக்குறவர்களே, தெய்வீக திருமணத்தை எடுத்து நாம் படித்து பார்க்கிற பொழுதுதான் அவரிலே இணைந்து கடந்து போக முடியும். ஆனால் நம்முடைய மக்கள் விழித்து எடுக்கல. எடுங்க சகோதரா, எடுக்காதவர்களுக்காக ஜெபிங்க சகோதரா, எடுக்காதவர்களுக்காக கண்ணீர் விட்டுருங்க. சங்கீதக்காரன் போல அழுங்க. எடுக்கணும். நான் இந்த இறைவசன வார்த்தை அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறேன். தேவ ஒளி புத்தகம் போட்டுக்கிறேன். நான் அதுக்காக எல்லாரும் வாங்குங்க படிங்க சொன்னா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய முகவரி அனுப்பினால் நாங்கள் உங்களுக்கு அந்த புத்தகத்தை அனுப்பி வைக்கிறோம். யாரும் இல்லை. உங்களால் முடிந்ததை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு எல்லாம் நீங்கள் அதை அறிமுகப்படுத்தி அந்த புத்தகத்தை நீங்கள் புத்தகத்தை வாசகராக்க யாரும் இல்லை. ஏன்? இறைவசன வார்த்தை தான் மீட்பளிக்கிறது, விடுதலை அளிக்கிறது. அதை பார்க்கக்கூடாது. சரி, எல்லாம் அவருடைய சித்தம் பார்க்கணும். என் அன்புக்குரிய இறைவசன வார்த்தையை நாம் படிக்கிற பொழுது அவரோடு கூட அணைந்து போகிறாஇருக்கிறோம். நான் இது சொல்லுகிற பொழுது அந்த வசனம் 67 படித்தோம், திருப்பாட படித்தோம் அல்லவா, அந்த திருமுகத்தை நோக்கி பார்த்துட்டு ஆண்டவர் கடல் வரை எனக்கு இறங்கும் என்று நான் பாட்பாடு கொண்டு வந்தல்லவா, இந்த கருத்தை நான் கொண்டு வருகிறேன். பிரிமாக்குள்ளே தயவு செய்து எண்ணிக்கை புத்தகம் எடுங்க, எண்ணிக்கை ஆகமத்தை எடுங்க. எண்ணிக்கை ஆகமத்தை எடுக்கிற பொழுது கடவுள் அங்கே சொல்லுகிறார். கடவுள் மக்களுக்கு ஆசீர் வழங்குகின்ற ஒரு கருத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் என்று பார்க்கணும். எண்ணிக்கை ஆகமத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 23 முதல் 26 வசனம். எண்ணிக்கை ஆகமத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 23 முதல் 26 வசனம். அதிலே 23வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை என்று சொல்லிக் கொடுக்கிறார். சீக்கிரம் உள்ளது. நம்முடைய ஆலயத்திலும் கூட இந்த வழிபாட்டு நிலை கொண்டு வருகிறார்கள். அப்ப நாம் என்ன செய்கின்றோம்? ஏதோ தலை குனிஞ்சு போய் கொண்டிருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தின் இந்த வசனத்தை உணர்ந்திருப்போம் என்றால், அறிஞ்சு கடந்து வந்திருப்போம் என்றால், நாம் அப்படியே கடந்து போயிருக்க முடியும், அனுபவித்திருக்க முடியும். எடுங்க அந்த அடுத்த 24ஆம் வசனத்தை படித்து பாருங்க. அப்படி தொடர்ந்து 24ஆம் முதல் வாசிக்கலாம். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆசி வழங்கி உன்னை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசி வழங்கி. சரி, அடுத்த வசனம் நீ படிக்கணும். அடுத்த வசனத்தை படிக்கணும். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. எந்த வார்த்தையை பார்க்கணும் சகோதரா, சகோதரவி, வார்த்தையை பாருங்க. என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் தன் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து. அப்போ அவருடைய திருமுகத்திலிருந்து ஒரு தெய்வீகமான காரியங்கள் அப்படியே நம்மிலே கடந்து வருகிறது அல்லவா? மை லார்ட் ஜீசஸ், அவருடைய திருமுகத்திலிருந்து ஒளி அப்படியே கடந்து வருகிறதாம். அது சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆண்டவரே தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து, தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக, அருள் பொழிவாராக, அபிஷேகம் செய்வராக, கிருபை செய்வாராக, வல்லமை செய்வராக இருக்கு.
நீ இப்படித்தான் ஆசீர்வதிக்கணும், நீ இப்படித்தான் ஆசீர்வதிக்க வேண்டும் நினைக்கிறேன். ஆரிடம் அவருடைய புதல்வரிடம் ஆரோன் முதல் குருக்கள் இப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறார். உணர்கின்ற தன்மை. அந்த 24 வசனம் படித்தோம் அல்லவா, அடுத்து 25 வசனத்தை படித்து பாருங்க. அன்பு சகோதரன் என்ன சொல்ல இருக்கிறது என்று 25 படித்தோம். 26 வசனம். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக என்று. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உன் பக்கம் திருப்பி அமைதி அருள்வாராக. அவருடைய பேச அப்படியே திறப்பறார். முகத்தை திருப்பி முன்பக்கம் திருப்பி அமைதி அருள்வாராக என்று. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய திருமுகத்தை நாம் தேடுவோம் என்கிற நிலையை பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய திருமுகத்தில் எப்படியெல்லாம் கரைந்து வருது. அருள் பொழிவாராக, அமைதி அருள்வாராக, அருள் பொழிவாராக, அமைதி அருள்வாராக. அமைதி. இன்றைக்கு அநேக குடும்பத்திலே அமைதி இல்லை. சண்டை, சச்சரவு, பிரிவினை, பிளவாயிருக்கின்றது. அநேக குடும்பத்திலே வறுமை, ஏழ்மையும் நிறைந்து அங்கே அமைதி இல்லை. பலவிதமான நிலையிலே கவலை, கண்ணீர், துக்கத்திலே அமைதி இல்லை. ஆண்டவருடைய திருமுகத்தின் ஒளி கடந்து வருகிற பொழுது அந்த குடும்பத்திலே, அந்த நபரிலே அங்கு ஒரு அமைதி உண்டாகும், அருள் உண்டாகும். எனவே தான் ஆண்டவருடைய திருமுகத்தை தேடுக சொல்லுகிறார். இந்த ஆண்டவருடைய திருமுகத்தை தேடுகின்ற சொல்லுகிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் ஆசிரியர் சொன்னார்களவா, ஆண்டவரே நான் அங்கே நான் வாழ்நாள் எல்லாம் இங்கே நான் இருந்துடணும். நான் ஆண்டவரே எனக்கு ஒரு விண்ணப்பத்தை நான் ஏறெடுக்கிறேன். திருப்பாடல் நான் நேரத்தில் பார்த்தோம், திருப்பாடல் 27 நான் பார்த்தோம். ஆண்டவரிடம் நான் ஒரு விண்ணப்பம் செய்வேன். அது என்னன்னா, அவருடைய இல்லத்தில் இருந்து அவர் எப்பொழுதும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்ன. இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்ற ஒரு கருத்தை கூட இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமாக்களே, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட சீடர்கள் 72 பேர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேர்ந்து கொள்ளப்பட்ட 72 பேர். அந்த 72 பேர்ல 12 பேர். அந்த 12 பேர்ல ஒரு 3 பேர். அந்த 3 பேர் பாருங்க, யார் அவர்கள்? பேதுரு, யோவான், யாக்கோபு. பேதுரு, யோவான் 72 பேர்ல 12 பேர். 12 பேர்ல 3 பேர். அந்த 3 பேரை கூட்டிக்கிட்டு ஆண்டவர் அங்கே போகிறார். தனியாக இடத்துக்கு போகிறார். நீங்கள் நம்ம பார்க்கணும் இருக்கும். மத்தேயுவிலே பார்க்கிற பொழுது 17ஆம் அதிகாரத்தில் 14 அங்கே அவர் தன்னுடைய திருமுகத்தை அவர் தன்னுடைய உடனே பார்க்கிறார். 17ஆம் அதிகாரத்தை பார்த்து 2வது வசனம் பாருங்க. அப்படி பயங்கரமா இருக்கு. இயேசு அங்கே அவருடைய திருமுக தோற்றத்தை மாற்றினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய முகம் கதிரவனை போல ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின என்றிருக்கிறது. அவருடைய வெண்மையா என்றிருக்கின்றது. இயேசு தன்னுடைய தோற்றத்தை மாற்றி அவர் காட்டி கொடுக்கிறார். அவருடைய முகம் கதிரவன் போல் ஒளிர்ந்தது என்று பார்க்கிறோம். கதிரவனை போல ஒளிர்ந்தது பார்க்கிறோம். அந்த அது பார்த்த அந்த பேதுரு, யோவான், யாக்கோப்புல பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நாம் இங்கேயே ஒரு கூடாரம் அமைப்போம், இங்கேயே ஆளுக்கு ஒரு கூடாரம் அமைச்சிட்டு இங்கே இருந்து நாம் கழிச்சுக்குவோம் ஆண்டவர் என்று திருப்பாடல் சொன்னது போல இங்கே சொல்லுகிறார். என் அன்பு கருவுகளை அப்படியாக நாம் கடந்து செயல்படணும். நான் சொல்லுகிற பொழுது என் அன்புக்குள்ள உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வசனங்களோடு கூட சொல்லுகிற கருத்து. அங்கே திருப்பாடல் ஆசிரியர் சொன்னார், இங்கே பேதுரு சொல்லுகிறார். நாம் என்ன சொல்ல போகிறோம்? என் அன்பு குரலை திருப்பாடலை 34ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை படிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் உண்டு.
அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் திருப்பாடம் 34 5ஆம் வசனம் படிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் உண்டு. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தார்கள். அவருடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. அவருடைய முகம் அவமானத்துக்கு. அந்த இயேசு, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கி அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் யாரால் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தான். மீட்பின் சக்கரனுடைய வாழ்க்கையில் மீட்பின் ஆசீர்வாதம் கொண்டது போல பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீரிலிருந்து நமக்கும் மீட்பின் ஆசீர்வாதம், பாவத்திலிருந்து மீட்பின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, என் அன்புக்குரியவர்களே, அங்கே திருப்பாடலாசிரியர் அப்படி சொன்னார், பேதுரு இப்படி சொன்னார். நாம் பேக்கிற பொழுது, நாம் அவருடைய முகத்தை தென்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் மீட்பும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்திலே, நான் நேற்றுக்கு ஒரு பாடலை பார்த்தேன்னா, உம்முகம் பார்க்கணுமே உம்மழக ரசிக்கணுமேன்னு சொல்லி அதிகாலை வேளையிலே போயிட்டு கொண்டு நான் பார்க்கிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, அவர் எனக்கு அந்த இவர் சொல்கிறாரு, இயேசு அந்த அங்கே பேதுரு சொல்கிறாரு, அவருடைய முகம் கதிரவனை போல ஒளிந்தது என்று. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு எப்படி அவருடைய திருமுகம் வருகிறது தெரியுமா? அப்படி முள்முடி காயங்களும் ரத்தங்களும் தான் எனக்கு காட்சி. அதுதான் அவருடைய முகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருடைய முத்தம், அவருடைய முள்முடி காயங்கள், அவருடைய ரத்தம் வடிகிறது, அந்த கண் அப்படியே பரிதாபமாக பார்க்கிறது இருக்கு. அதுதான் நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்திலே. ஏன் அப்படிப்பட்ட நிலை? இன்னும் உலகமெல்லாம் மீட்படையவில்லை. என் மகனே, என் ஊழியக்காரா, என் வேலைக்காரனே, உலகமெல்லாம் மீட்படையலப்பா. நான் பாடுகள் பட்டேன், ரத்தம் சிந்தினேன், உயிரை கொடுத்தேன், ஆனாலும் கூட உலகத்தில் மீட்படையிலேன்னு சொல்லிட்டு தான் அவர் திருமுகத்தை என்னை காட்டி கொண்டிருக்கிறார். அந்த ஒவ்வொரு நாளும் அவர் திருமுகத்தை நான் பார்க்கிற பொழுது ரத்தம் வடிகின்ற கண்மொழி கருத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால பாரத்தோடு கூட நான் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஊழியத்தை எல்லாம் எனக்கு கொடுத்து நடத்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு எத்தனையோ பண தேவை இருந்த பொழுதும் கூட ஆண்டவர் தான் இந்த பண தேவையெல்லாம் சந்தித்து நடத்தித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல உள்ளங்கள் இருக்கிறது. அந்த உள்ளங்கள் வழியாக பேச வைத்து இந்த பொருளாதார தேவையெல்லாம் கொடுக்க செய்து ஆண்டவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு தரிசனம் கொடுப்பதெல்லாம் திருமுகத்தின் காரியங்கள் தான். ஆண்டவர் நாம் நோக்கி பார்க்கணும். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் நாம் ஒவ்வொரு நிலையிலும் அனுபவித்தவர்களாக இருக்க முடியும். பிரச்சனை, போராட்டம், கவலையில் இருக்கிறவர்கள் நாம் நோக்கி பார்க்கணும். இப்பொழுதும் அவர் நாம் நோக்கி பார்க்கலாம். அன்று பாலைவனத்திலே வெங்கல பாம்பு உயர்த்தப்பட்டது போல நோக்கி பார்க்கிற பொழுது அங்கே ஒரு விடுதலை உண்டானது. அதே போல வேளையிலும் அவருடைய திருமுகத்தை, அவருடைய சிலுவையின் காரியங்களை எல்லாம் நாம் உற்று நோக்கி பார்க்கிற பொழுது நமக்கு விடுதலை ஆசீர்வாதமாய் கடந்து வரும். ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் என்று இறைவார்த்தையை நாம் கேட்டோம். அவருடைய முகம், அவருடைய முக ஒளி நம் மீது வீச நாம் அவரை உற்று நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நாம் உற்று பார்ப்போமா? எல்லோரும் கரங்களை கூப்புவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நினைத்து நான் துதிக்கிறேன், உம்முடைய திருமுக ஒளி என் மீது வீச செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அனைவருமாக கரங்களை கூப்பி, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் முன் நம்மை முழுவதும் தாழ்த்தி ஆண்டவரை உற்று நோக்குவோம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசுயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கின்றீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கின்றீர்.
அழைப்பிலே உமது அணைப்பிலே அந்த உலகை மறக்கிறேன், அந்த உலகை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைந்து துதிக்கின்றேன். அப்படியே ஒப்பு கொடுப்போம், நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமது திருமுக ஒளி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு மீதும் வீச செய்வீராக. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் அருமை செய்தியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமது திருமுக ஒளி ஆண்டவரே எங்கள் மீது வீச வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே கூட ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியின் அருகிலே அமர்ந்து ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது உமது திருமுக ஒளி வீச செய்து கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த உலகம் எல்லாம் வெறுக்கிற பொழுது, ஆண்டவரே இந்த உலகம் எங்களை புறந்தள்ளுகிற பொழுது, இந்த உலகம் எங்களை வெறுத்து தள்ளுகிற பொழுது, கைவிடுகின்ற பொழுது, ஆண்டவரே உமது திருமுக ஒளி எங்கள் மேல் வீசி ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளம் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இறை செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே படுக்கையில் இருக்கிறவர்கள், நோயுற்று இருக்கிறவர்கள், எழ முடியவில்லையே என்று படுத்த படுக்கையாக இருக்கிறது மீது உமது தெய்வீக ஒளி வீச செய்வீராக. ஆண்டவரே கவலையினால், கண்ணீரினால், ஆண்டவரே துக்கத்தினால் சோர்ந்து போகிற உள்ளங்களை தேற்றுவீராக. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியம் ஆண்டவரே, ஆசீர்வதியம். உமது திருமுக ஒளி எப்பொழுதும் எங்கள் மீது வீச செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றேரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.